வணக்கம். தமிழக அரசியலில் திராவிட கழகங்கள் ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இந்த 60 ஆண்டுகள் இல்லாத ஒரு பரபரப்பு, ஒரு பதபதைப்பு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எப்போ பாரு ஒரு டெய்லி ஒரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாகவே இருக்குது தமிழக அரசியல். திக்கு திக்கு திக்குங்குது. என்னடா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இப்படி ஆகிட்டு. இப்போ செய்தி சேனலை பார்க்காத நாளே இல்லைங்கிற மாதிரி பேப்பரை பார்த்தாலும் செய்தி சேனலை பார்த்தாலும் பதபதிக்குது. அவ்வளோ ஒரு பரபரப்பு தமிழ்நாடு அரசியல். சமீபத்தில் ஈசிஆரில் ஸ்டார் ஹோட்டலில் முதல்வர் விஜய் தலைமையில் அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் நடந்தது. அதுக்கு வந்து வைகோ போயிருந்தார், மாணிக்க தாகர் காங்கிரஸை சேர்ந்த மாணிக்க தாகர் போயிருந்தார், திருமாவளவன் போயிருந்தார், அதே மாதிரி இந்திய முஸ்லீம் தலைவர் அவரும் போயிருந்தார். அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தா எல்லாத்துக்கும் ஒருத்தர் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதில் முதல்வர் விஜய் பேசும்போது நம்ம ஆட்சி முழுசாக 5 ஆண்டு நடக்கும், நம்ம கட்சிக்கு இன்னும் சில கூட்டணிலாம் வர போகிறாங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அதனால் நீங்கள் வந்து முழுசாக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். திருமாவளவனும் மகிழ்ச்சியாக தான் இருந்தார், வைகோ எல்லாம் மகிழ்ச்சியாக தான் பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 2 நாளாக திருமாவளவன் என்ன பேசுகிறாருன்னா, ஆட்சியில் பங்கு பெற்றதுனால கூட்டணியில் சேர்ந்துட்டு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ அவர் மனசில் ஒரு சின்ன குழப்பம், ஒரு கலக்கம். ஏன் இந்த குழப்பம்? அதாவது இப்போ முதல்வர் விஜய்க்கு ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தான் அரசியல் ஆலோசகராக இருந்திருக்காரு. அன்புமணிக்கிட்ட வேலை பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி இப்போ முதல்வர்கிட்ட வேலை பார்த்துட்ருக்காரு ஆலோசகராக. சமீபத்தில் அன்புமணி நம்ம தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லாம் பார்த்தோம், செய்தியில் பார்த்தோம். நல்ல மரியாதை கொடுத்தாங்க, சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திருமாவளவனுடைய விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அன்புமணி சந்தித்து ஆதரவு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க ஏதோ துணை முதல்வர் கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது, அதனால் கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனால் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே கூப்பிட்ற ஐடியா வந்து ஒரு விஜய்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அன்புமணி விஜயோட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான். அன்புமணி இருக்கிற இடத்துல திருமாவளவன் இருக்க மாட்டார், ஏற்கனவே சொல்லிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது. இப்போ அன்புமணி உள்ளே போகிறாரு, விசிகா திருமாவளவன் வெளியே வர்றாரு, உள்ளே வெளியே மங்காத்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை. அதனால தான் அவர் ஸ்டேட்மெண்ட்டு கூட திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு கூட ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆட்சியிலும் பங்கு கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்கள் தான் பதில்